செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த 8 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். அந்தமான் கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள் 16ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 3 நாட்கள், இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்கள் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய நேரத்துல 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாக கூடும் என்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வந்ததன் காரணமாகவும், அந்தமான் கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும் இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுமே கனமழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும் என்கின்ற தகவலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 4 மாநிலங்களிலுமே அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பலத்த மழை இருக்கும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.